அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். 5ஆம் வசனத்தில் நீதியினுடைய 2வது காரியமாக ஜெபத்தை குறித்து எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மாயக்காரர் மனுஷர் காணும்படியாக அல்லது மனுஷரை கவரும்படியாக ஜெப ஆலயங்கள் வீதிகளின் சந்திகளில் நின்று கொண்டு ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள்ளே போய் நீ அதை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது மற்றவர்கள் என்ன ஜெப வீரன் என்று சொல்லி நினைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை, கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி தன்னை பெரிதாக காட்டாதபடி அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் நீ அறை வீட்டிற்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி தேவனை நோக்கி தனி ஜெபம் ஏறெடு என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உடனே நம்ம கேட்போம், கூட்டு ஜெபம் கூடாதா என்று சொல்லி கேட்கிறவர்களாக காணப்படுவோம். குழுவாகவும் சபையாகவும் சேர்ந்து ஜெபிப்பது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெப கூட்டங்களில் ஜெபிப்பது, சேர்ந்து ஜெபிப்பது அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கருளுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கூட்டு ஜெபத்திலையும் ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், மனிதர்களை கவரும்படியாக காணும்படியாக நம்ம செய்யக்கூடாது என்பதுதான் ஒரு பிரதான ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். வீணான வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதாவது அஞ்ஞானிகள் மூளை இல்லாதவங்களைப் போல வீணான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்காதுங்க. அதாவது நம்ம ஜெபிக்கும் பொழுது திரும்ப திரும்ப பெயரை சொல்லியே கூறுகிற காரியங்கள், தாரும் 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 என்று கேட்கிற காரியங்கள், கொடும் கொடும் என்று கேட்கிற காரியங்கள், இல்லைன்னா ஒரு நாமத்தை சொல்லி அநேக முறை ஒரு வாய்ப்பாடு சொல்லுகிறது போல செய்கிற காரியங்களை செய்ய வேண்டாம். எந்திரத்தனமாக நீங்கள் இருக்கக்கூடாது, வாய்ப்பாடு சொல்லுகிறது போல நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லியும் இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஆதாரமாக நம்ம ஜெபம் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே எலியாவிற்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு சவால் அங்கே எலியாவினால் விடப்படுகிறது. நீங்கள் உங்கள் தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க, நான் என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், அக்கினியினால் பதில் தருகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு சவால் விடப்பட்டு அங்கே முதலிலே பாகால் தீர்க்கதரிசிகள் அதிகமாக இருந்தபடினால் அவர்களுக்கு நீ கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் அதை வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று சொல்லி அவங்க காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். எங்களுக்கு பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும், இந்த ஒரே வார்த்தையை காலையிலிருந்து அவர்கள் தொடங்கி மத்தியானம் மட்டும் அப்படியே ஒரே வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய காரியங்கள் இப்படி மாறிவிட்டபடியினாலே அதிக வசனிப்பு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பி எந்திரத்தனமான காரியங்களை சொல்லி வாய்ப்பாடு போல எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த பொழுது எபேசியருடைய அந்த தியானாலே பெரியவள் என்று சொல்லி 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார். ஒருமனப்பட்டு
எல்லாரும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறாங்க, தியானாலே பெரியவள், தியானாலே பெரியவள். இன்றைக்கி நம்ம அதே அப்படி தான் ஜெபிக்கிறோம். இயேசு பெரியவர், 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 பெரியவர் என்று சொல்லி நம்ம அவருடைய நாமத்தையும் கூட வாய்ப்பாடு சொல்லுகிறது போல உதட்டளவில் சொல்கிறோம் ஒழிய உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ள முடியாதபடி மாறிவிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளினால், புதிய புதிய வார்த்தைகளினால், புதிய புதிய அவருடைய நாமங்களை நம்ம புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் நம்மை ஜெபிப்பதற்கு வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வாய்ப்பாடு சொல்லுகிறது போல் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சொல்லிட்டோன்னு சொன்னால், 1000 முறை இந்த காரியங்களை சொல்லிட்டோன்னா, 2000 முறை சொல்லிட்டோன்னா எங்கள் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது கூடாது, அதை செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அதிகமாக அளப்புகிற காரியங்கள், அதாவது ஆண்டவருக்கே ரொம்ப புரியும்படியாக நம்ம அப்படி ஆண்டவரை இப்படி ஆண்டவரை என்று சொல்லி நம்ம நிறைய விளக்கங்களை அவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் சொல்கிறாரு, வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கு உடனே நம்ம கேட்போம், வேண்டிக் கொள்ளும் முன்னமே எல்லாதான் அறிஞ்சிருக்கிறார், அப்போ நம்ம எதுக்கு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பக்கூடும். நம்ம அப்படி கேட்கக்கூடிய ஆட்கள். அதற்கு இயேசுவே பதில் கொடுக்கிறார். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையே சொல்லி கொடுக்கிறார். அதாவது ஒரு பட்டணத்தில் ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், ஒரு தலைவன் இருக்கிறான். ஒரு விதவை தனக்கும் இன்னொருவனுக்கும் உண்டான வழக்கை குறித்து அவனிடத்தில் நியாயம் பெற்றுவிட வேண்டும் என்று தினமும் அவனை பார்க்க வருகிறான். அவன் ஒவ்வொரு நாளும் அல்லல் தட்டுகிறான். ஆனால் கடைசியில் நினைக்கிறான், நான் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்தாலும் கூட இவன் என்ன நம்பி தினமும் வருகிறாளேன்னு சொல்லி அதற்காக அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று செய்கிறான். அவனே அந்த நியாயத்தை செய்யும் பொழுது பரமபிதா உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். யோவான் 16:24 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறதற்கும் அவர் தருகிற அந்த பிரசன்னத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும் தேவையான வழிகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்லது. அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு கூட பேசி மகிழ்கிற காரியத்தை விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தன்னுடைய சந்தோஷத்தினால அவரது சமூகத்தில் ஆனந்தம் இருக்குத, அவர் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்குத, அதை நம்முடைய ஜெப வேலைகளில் நமக்குள்ளாக தந்து அவர் நம்மை நிரப்புகிற ஒரு தெய்வமாக இருக்கிறபடினால அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக, அவரோடு கூட உறவாடும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய காரியங்களில் நம்ம அதிக வசனிப்பு தேவையில்லை, அதிகமாய் அளப்புகிறது தேவையில்லை, பயங்கரமாக நாம் பெரிய ஜெப வீரன் என்று காட்ட வேண்டிய காரியங்களும் தேவையில்லை. திரும்ப திரும்ப வார்த்தைகளை சொல்லி அவரை சலிப்படைய செய்ய வேண்டிய காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெபத்தை அங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், உங்கள் ஜெபங்களில் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்கள் அந்த உட்கருத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 7 வார்த்தைகளில் ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 7 சென்டென்ஸில் ஆண்டவர் அங்கே ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதை சில சபைகள் மனப்பாடமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறதில்லை. இது இயேசுவே கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம். இதை நாம் மாதிரி ஜெபமாக எடுத்துக்கொண்டு ஜெபிப்பதற்கு நிச்சயமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் பிதா என்கிற ஒரு காரியத்தை, முதல்ல ஒரு அறிவை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு உலக பிரகாரமான பதவியில் இருக்கிறவங்க பெரிய ஆட்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதுல அத்தனை பெருமை கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்,
பரமண்டலங்களில் இருக்கிற, அதாவது இந்த பூமியையும் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் பிதா, எங்கள் பிதாவே என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் கூப்பிடுங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அழைத்தாரே, அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கிறவர்களாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த பூமியில் இன்றைக்கு யார் யார் ஆட்சி செய்தாலும் ஆண்டவர் ஆட்சி செய்கிற அளவிற்கு ஆண்டவர் கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வேதனை இல்லாத, பாடுகள் இல்லாத ஆட்சியை அவர் ஒருவரால் மாத்திரமே தர முடியும். அவருடைய ஆட்சி இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் நடக்கப் போகிறபடியினால உலக மனிதர்கள் யார் ஆண்டாலும் நீதியாக, செவ்வையாக, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத ஆட்சியை தர முடியாது. பொற்கால ஆட்சியை அவர்களால் தர முடியாது. உம்மால் மாத்திரமே தர முடியும் என்பதற்காக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பழைய நாட்களிலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாரும், பழைய நாட்களின் பரிசுத்த வான்கள் எல்லாரும் சபையின் தொடக்க நாட்களில் அவர்கள் மாரநாதா என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள். இன்றைக்கு நாம் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறோம். மாரநாதா, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அவர்கள் அத்தனை எதிர்பார்ப்புகளோடு கூட காணப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு போதிக்கப்படுகிற சத்தியங்கள், இந்த உலகத்தில் எப்படி ஆசீர்வாதமாக வாழப்போகிறோம், எப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற காரியத்தையே சொல்லி சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை மறந்தவர்களாக நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய மாதிரி ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. இன்றைக்கு மனிதன் தனக்கு செம்மையாய் தோன்றுகிறபடி அநேக காரியங்களை செய்கிறான். ஆனால் பரலோக சித்தமானது 100க்கு 100 அது ஒரு அருமையான ஒரு சித்தம், உயர்ந்த ஒரு சித்தம். ஆண்டவர் அது வேதனை கண்ணீர்கள் இல்லாத ஒரு நீதி உள்ள ஒரு ஆட்சியை செலுத்துகிற அவருடைய சித்தத்தை போல இந்த பூமியில் அவருடைய சித்தம் செயல்படப்படணும்னு சொன்னால் இயேசு அரியணையில் அமரணும். இந்த உலகம் முழுவதையும் அவர் ஆளுகிறவராக காணப்பட வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய சித்தம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை குறித்து என்ன சித்தத்தை பரலோகத்தில் நினைத்திருக்கிறாரோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரே ஒரு காரியம்தான் நமக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். வசனம் 11 தேவன் நமது அன்றாட தேவைகளை நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தாழ்மையுடன் வேண்டி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இங்கே வசனம் 14-15 மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார், மன்னிக்க விட்டால் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். இன்றைக்கி நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய பாவங்கள் மீறுதல்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்மளோடு கூட வாழ்கிற சக மனிதர்கள் செய்கிற தவறுகளை தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே, நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். எதிராளியான சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வயதேடி சுற்றி திரிகிறான். கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அதிகமாக பிரயாசப்பட்டு அழிக்க நினைக்கிறான். ஒவ்வொரு நாளும் எப்படியாகிலும் நம்மை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற சத்ருவின் தீமை நின்று ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ரட்சித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக சொல்லி முடிக்கிற ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளை உலக மக்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பி பிரயோஜனம் இல்லை. வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த பரலோக அரசை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும்படியாக அவரிடத்துல தான் வல்லமை இருக்கிறது, அவரிடத்துல தான் மகிமை இருக்கிறது. ராஜ்யத்தை ஆளுகிறவர் அவர் தான். அவருடைய காரியத்தை நம்பி அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களை நிச்சயமாக
உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பலனளிப்பார் என்கிற காரியத்தை, ஜெபத்தை குறித்து இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் கடைபிடிப்போம். இன்றைக்கு 6 காரியங்கள். முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யங்களை பற்றி, அதற்கு நடுவில் நமக்கு ஒரு காரியம், அதுக்கப்புறம் சக மனிதர்களிடத்தில் எப்படி நாம் வாழணும், தீமை நின்று எப்படி தப்பித்து கொள்ளணும், ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் யாருடையது என்பதை அறிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா.